உண்டு. ஒரு மலை கூட தேவ பர்வதம்னு சொல்லப்படலை. ஆனால் இந்த மலைக்கு என்ன பெயர் சொல்லியிருக்கு? தேவ பர்வதம். ஓரேப், அதாவது ஓரேப் ஆனா என்ன மலை அப்படின்னு தெரியுமா? ஓரேப் மலையும் சீனா மலையும் ஒரே மலை தான். அதுல உள்ள ஒரு பாட்டு தான். அந்த மலையில் உள்ள ஒரு சிகரத்தின் பேர் தான் என்னது? ஓரேப் மலை. அப்ப இதுல இந்த இடத்துல ஒரு 4 பெரிய சம்பவங்கள் வேதாகமத்தில் நடந்தது. என்னன்னா, மோசையை அழைத்தது எங்க வச்சுதான்? இந்த மலையில வச்சுதான் நடந்தது. ரெண்டாவது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யாத்திராகம் 19:11 சொல்லி நியாயப்பிரமாணம் இங்க வச்சுதான் கொடுக்கப்படுகிறது. அக்கினி போல தேவன் இறங்கிய இடம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எலியாவுக்கு தேவன் தரிசனம் கொடுத்த இடம். இப்படி 4 விதமான தேவன் இறங்கிய இடம் எதுதான்? இந்த மலை தான். அதனாலதான் இந்த மலைக்கு பேர் என்ன வந்தது? தேவ பர்வதம். இந்த தேவ பர்வதம் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா 2 விதமா சொல்றாங்க. ஒன்று, எகிப்து தேசத்துல இருக்கு. ஜபேல் முசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலையை அவங்க காட்டுறாங்க. இதுதான் அந்த சீனாய் மலை அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியா. சவுதி அரேபியா நாங்கெல்லாம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல சவுதி அரேபியா இந்த இடம், இதுதான் இந்த எங்க இருக்கக்கூடிய சீனாய் மலை.